புருஷன் பொண்டாட்டி சண்டை திமுக தூண்டி விடுதா? உன் தமிழக வெத்து வெட்டு கழக அந்த பைத்தியக்கார கூட்டம் இந்த மாதிரி ஒரு சில நடத்த கட்ட பெண்களை வச்சு யூடியூப்ல பேட்டி கொடுக்க வைக்கிறானுங்க அந்த கட்சியினுடைய ஐடிவிங்க. என்ன சொல்றது? அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் திமுக காரணமாடா? இந்த தேர்தலில் உன்னை அறந்து போன ஆற்காடு செருப்பால 69 முறை அடிச்சு உன்னை விரட்ட போகுது திமுக தொண்டை உன்னை. விஜய் என்கின்ற அந்த மனிதனுடைய நாச நாயகன், அவனோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது, அவனுக்கு என்னோட தொடர்பு இருக்கிறது. இப்ப சொல்ல வேண்டியதானே தெரிசா? இப்ப சொல்ல வேண்டியதானே? எனக்கும் விஜய்க்கு எந்த தொடர்பு இல்லை. ஜஸ்ட் we both are friends. I and actor Vijay, we both are friends. We have acted in many more films. So we are a good friends. That's all. இன்னைக்கு இவ கூட போவேன், நாளைக்கு இன்னொத்தி கூட போவேன். அதை கேட்கறது நீ யாரா? என்ன நம்பி பைத்தியக்கார கூட்டங்குது. நான் தான் அடுத்த சிஎம் பண்றான். பொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த தெரியாதவன் நான் தான் அடுத்த சிஎம் பண்றான். ஒரு பொம்பளை பொறுக்கி. அயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நண்பர்களே வணக்கம். முடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, இப்ப நம்ம சமீபமா யாரை பத்தி பேசினுக்கிறோம்? பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி பேசணும். நம்மளை எதிர்க்கிற எதிர்கட்சிகளை பத்தி பேசணும். நம்மளை எதிர்க்கிறதுக்கு யாருக்கு தகுதிக்குதோ அவங்கள பத்தி பேசணும். ஆனா நம்ம யாரை பத்தி பேசினுக்கிறோம்? ஒரு பொறுக்கி பையன், ஒரு நாதாரு, ஒரு ரெக்ரோடு, ஒரு ஃப்ராடு, ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு குடிகாரன், ஒரு 420 840, மனித குலத்திற்கே ஒரு லாயக்கு இல்லாத, மிருகத்தை விட ஒரு மோசமானவன், ஒரு கலாச்சாரம் இல்லாத ஒரு தற்குறி நடிகர் விஜயை பத்தி பேசியிருக்கிறோம். நம்ம சேனல்ல தினமும் பேசுறேன். நம்ம நடிகர் விஜயை பத்தி பேசுறோம். ஏன்னா அவன் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறான். தமிழக வெத்து வெட்டு கழகம், திரிஷா வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சுக்கிறான். ஆரம்பிச்சுட்டு அவன் எவனோ எழுதி கொடுக்குறது, தினம் படிச்சுட்டு இருக்கிறது. அவங்க தஞ்சாவூர்ல என்ன பேசுறான், வேலூர்ல என்ன பேசுறான், கரூர்ல 42 பேர் சாகடிச்சுட்டு என்ன பேசுறான், அவன் ஈரோட்டில் அவன் என்ன பேசுனான், அவன் ஹால் மீட்டிங்கில் அவன் என்ன பேசுகிறான், இதுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துனுக்குறோம். ஒரு பொறுக்கி பையனுக்கு, ஒரு பொம்பளை பொறுக்கிக்கு, ஒரு குடிகாரனுக்கு, ஒரு தாயோலி மகனுக்கு நம்ம பதில் கொடுத்துனுக்குறோம். வேற வழியில் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவன் அரசியல் கட்சின்னு வந்துட்டான். அவன் பின்னால ஒரு பைத்தியக்கார கூட்டம். அதில் இந்த பெண்கள் கூட்டம்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக அதை பார்க்கணும். நம்ம தமிழ் பெண்கள், கலாச்சாரத்திற்கு பேர் போனவர்கள் தமிழ் பெண்கள். தமிழ்நாட்டில் வாழுகிற ஒரு பெண்ணும் கண்ணகி. மதுரையை எரித்தவள் கண்ணகி. உலகத்தில் எந்த மண்ணுக்கும் இல்லாத பெருமை தமிழ் மண்ணுக்கு உண்டு. கண்ணகி பிறந்த மண். இந்த மண்ணில் நம்ம பெண்களை தவறா பேச வைக்கணும் விஜய். அதனால நிறைய பேசிட்டோம் சேனல்ல. இப்போ என்ன, விஜயனுடைய பொண்டாட்டி சங்கீதா வந்து நீதிமன்றத்துக்கு விவாகரத்து கேட்டு போயிருக்காங்க, டைவர்ஸ் கேட்டு போயிருக்காங்க. ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த பெட்டிஷன் அவ்வளோ சீக்கிரம் ப்ரெஸ்ல லீக் ஆகுது. இவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போன போது தான். ஆனால் அந்த பெட்டிஷன் ப்ரெஸ்ல லீக் ஆயிடுச்சு. விஜயை பற்றி என்னென்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு விஜயனுடைய பொண்டாட்டி சங்கீதா. அதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்டால் வேற யாரும் இல்லை, இந்த புறம்போக்கு விஜய் இவனே தான் ரிலீஸ் பண்ணான். யார் மூலியமாக ரிலீஸ் பண்ணுறான்னு கேட்டால், அவன் கட்சியில் ஒருத்தர் ராஜ்மோகன் இருப்பான். அடையாளத்துக்கு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த காண்டாமிருகத்துக்கும் சாக்கடியில் புரள்ற பண்ணிக்கு பிறந்த மாதிரியே இருப்பான் ராஜ்மோகன். அவன் மூலியமாக ரிலீஸ் பண்ணிட்டான். அதில் அவங்க பொண்டாட்டி என்ன சொல்லிக்குது, நம்ம சேனல் நிறைய பேசியிருக்கோம். இவன் என் கூட குடும்பம் நடத்தலை, எனக்கு மென்டலி டார்ச்சர் கொடுக்குறான், ஃபிசிக்கலி டார்ச்சர் கொடுக்குறான், எனக்கு ரோட்டில் விட்டான், என் பையனை கவனிக்கிறதில்ல, என் பொண்ணை கவனிக்கிறதில்ல, என் பொண்ணு பிஜி ஹாஸ்பிட்டலுக்குது, அவங்க அப்பா அம்மா வீட்டு விட்டு துரத்திட்டான், எதனா நிகழ்ச்சி நடத்தினா மட்டும் சும்மா பேரு கூட்டின்னு வந்து தெரிய அமுச்சு விட்டுறான். இதை தாண்டி ஊரறிய என்னை கல்யாணம் பண்ணான். ஆனால் இல்லீகலாக ஒரு நடிகையோட தொடர்பு வச்சுருக்கான். அதனால் இவன் என்கிட்ட எந்த விதமான உறவு என்கிட்ட வச்சுக்கல. கணவன் மனைவிக்கான உறவு, தாம்பத்திய உறவு, 2 புள்ள பெற்றுக்கனா திகட்டி போச்சு. ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்டா திகட்டிடும், வேற பலகாரத்தை தேடி போவோம். அந்த மாதிரி பொண்டாட்டி திகட்டி போச்சு, இவளை தேடி போயிட்டான். பலரை தேடி போனா வெளியே வந்துக்கிறது இவோ. யாரு 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 திரிஷா. இதுன்னு சொல்றது எந்த விதமான கூச்சம்னு கிடையாது. திரிஷா அது உலகத்துக்கே தெரியுமே. அதனால எனக்கு விவாகரத்து வேணும், என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணா, நடிகை யாருன்றதும் நான் சொல்லிடுவேன், கோர்ட்டில் சொல்லிடுவேன். அடிக்கடி அந்த நடிகை விஜய் கூட இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் வெளியிடுறா. யாரு போட்டோ வெளியிடுறது?
நாய்க்கு வச்ச திரிஷா நாய்க்கு முத்தமிடுற மாதிரி போட்டோ வருது, திரிஷா கூட சுத்துற மாதிரி போட்டோ வருது. இதோ இன்னைக்கு ஒரு ட்விட்டர்ல நேத்து ட்விட்டர் இதில் திரிஷா ஒரு பதிவு போட்டிருக்கான். எது நடந்தாலும் சமாளிப்போம், தன்னம்பிக்கையோடு நாம் பணியாற்றுவோம், நல்லா பணியாற்றுங்க. ஆமா, நீ பணியாற்றுறியோ அவ பணியாற்றாலோ நல்லா பணியாற்றுங்க. ஸோ இது கோர்ட்டு போயிடுது. இந்த கோர்ட்டில் போய் பிரச்சனை பெருசாகும். இதுக்கு என்ன சொல்றான் தமிழக வெத்து கழகம் எல்லாம், தமிழக வெத்து தற்கூரி பசங்க, இதுக்கு இவனுங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இதுக்கு இவனுங்க சொல்ற விளக்கம் என்னன்னா, இது திமுக பண்ற சரி. என்னடா இது? சங்கீதா வந்து விஜய்க்கு என் கூட குடும்பம் நடத்தல, தாம்பத்திய உறவு இல்ல, குடிச்சு போட்டு அடிக்கிறான். பிசிக்கலி டார்ச்சர்னா என்ன? உண்மையிலே குடிச்சுட்டு அடிக்கிறான். ஒரு முறை ஃபுல்லா சரக்கு போட்டு பாட்டில் எடுத்து சங்கீதா மண்டை மேலே அடிச்சுக்கிறான். உன்ன அவங்க பசங்க எல்லாம் டேடி விட்டுருவோம் பண்ணிக்கிறாங்க. பசங்க எல்லாம் பொண்ணை எட்டி வச்சுக்கிறான், பையனை எட்டி வச்சுக்கிறான். இவ்வளோ அந்த குடும்பத்தில் நடந்துக்குது. அது கோர்ட்டுக்கு போய் எத்தனை விஷயம் வெளியே வருது. உன் மேல இவ்வளோ குறை வந்து யார் சொல்றது? உன் பொண்டாட்டி சொல்லுது. இவன் வந்து இன்னொருத்தோட தொடர்புல இருக்கிறான். புருஷன் பொண்டாட்டி சண்டை திமுக தூண்டி விடுதா? உன் தமிழக வெட்டு கழகம் அந்த பைத்தியக்கார கூட்டம் இந்த மாதிரி ஒரு சில நடத்தக்கட்ட பெண்களை வச்சு யூடியூப்ல பேட்டி கொடுக்க வைக்கிறானுங்க. அந்த கட்சியினுடைய ஐடிவிங்க என்ன சொல்றது? அவங்க குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் திமுக காரணமாடா? அவனுக்கு வேற ஒத்தி ருசி கண்டுட்டான், அவன் அங்க போறான். இதுக்கு திமுக தான் காரணம்ன்றான். இதுல தேவையில்லாம செல்வி அக்கா பேரை கொண்டு வராங்க, அண்ணன் உதயநிதி பேரை கொண்டாங்க. திமுக சொல்லி, திமுக குடும்பம் சொல்லி விஜய் பொண்டாட்டி சங்கீதா போய் கோர்ட்ல போய் விவகாரத்தை கேட்டுதான் நடிகையோட தொடர்பு அப்படின்னு போய் சொல்லணுமா? நம்ம நடிகை பேரை கூட சொல்லிடுவேன்னு சொல்லணுச்சான். பிசிக்கலி டார்ச்சர்னு திமுக சொல்லிச்சான். இதெல்லாம் திமுக சொல்லி தான் நடக்குது. டே பரதேசி, டே விஜய் தற்குறி, டே குடிகார நாய, டே பொம்பளை பொறிக்கு, டே பாஸ்டர்டு, டே பிம்பு, டே பிராஸ்டியூட்ஸ், உனக்கு சொல்றங்க. யாரெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண கட்சி திமுக தெரியுமாடா? டேய், இந்த நாட்டு விடுதலைக்காக மிகப்பெரிய செல்வந்தர் மன்னர் குடும்பத்தில் பிறந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொத்து சுகம் எதுவுமே வேணாம், நாட்டு விடுதலை வேணும்னு பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர், தன் மடத்தையே சுமந்தவர், அழுகி போன சாப்பாட்டை சாப்பிட்டாரு பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அந்த நேரு எடுத்து அரசியல் பண்ண கட்சிடா திமுக. நேருவின் மகளை வருகை நிலையான ஆட்சி தலைவர் அன்னை இந்திராவை அழைத்து இந்த நாட்டின் பிரதமராக்கிறாரே தலைவர் கலைஞர். அன்னை இந்திராவை பிரதமராக்கிறாரே, இந்தியாவின் இரும்பு பெண்மணி, த இந்தியன் அயன் லேடி இந்திராவை எதிர்த்து அரசியல் பண்ண கட்சிடா இந்த திமுக. 2 முறை பிரைம் மினிஸ்டர் ஆந்திரா நரசிம்மராவ், அவரை எதிர்த்து அரசியல் பண்ண கட்சிடா திமுக. ஏன் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை கூட எதிர்த்து அரசியல் நடத்தின கட்சிடா திமுக. தேசிய அளவில் பலரை எதிர்த்து அரசியல் பண்ண கட்சிடா திமுக. பலரை தமிழ்நாட்டில் எடுத்துக்கினா, ஏன் பெருந்தலைவர் காமராஜர், அவர் கடவுளுக்கு சமமானவர். பெருந்தலைவர் காமராஜர் கடவுளுக்கு சமமானவர். கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜர், அவரையும் எதிர்த்து அரசியல் நடத்திய கட்சிடா திமுக. ஒரு சில மாதங்கள் தந்தை பெரியாரையும் அரசியல் நடத்திய கட்சி திமுக. இது வரலாறு. பக்தவச்சலம், ராஜாஜி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் செல்வி ஜெயலலிதா, இவர்களை எல்லாம் எதிர்த்து அரசியல் நடத்திய கட்சி திமுக. இந்த விஜயை எதிர்த்துதடா திமுக அரசியல் பண்ணணும். உன்னை எதிர்த்து உன்னை சமாளிக்க முடியாம உன் குடும்பத்துக்குள்ள வந்து உன் பொண்டாட்டி போய் அவனுக்கு டைவர்ஸ் கேட்டு அவன் மேல இந்த குரல்லாம் சொல்லி அவனை அசிங்கப்படுத்தணும் சொல்லணுமா? இந்த தேர்தலில் உன்னை அறந்து போன ஆற்காடு செருப்பால 69 முறை அடிச்சு உன்னை விரட்ட போகுது திமுக தொண்டை. உன்னை நாங்க போறதா? இவ்வளவு பிரச்சனை நடக்குது. நான் கேட்கிறேன், அவ திரிஷான்னு ஒரு திகராட ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டு அவ என்ன பண்ணா? பாஜகனுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன், நீ பனையூர் பங்களா விட்டு வெளியே வா, திரிஷா விட்டு வெளியே வான்னு சொன்னார் நயனார் நாகேந்திரன். என்ன சொன்னாரு? திரிஷா விட்டு வெளியே வான்னு சொன்னார் நயனார் நாகேந்திரன். உன்னை திரிஷாக்கு எல்லாம் சப்போர்ட், அவளை பத்தினே ஆகிட்டாங்க. அப்ப என்ன அறிக்கை வெளியிட்டா திரிஷா? நயனார் நாகேந்திரன், பாஜக தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் திரிஷா விட்டு வெளியே வான்னு விஜய் சொன்ன உடனே எந்த அரசியல் கட்சியோடு எனக்கு தொடர்பு கிடையாதுன்ட்டான். எந்த அரசியல் கட்சியோடு தொடர்பு கிடையாது, எந்த அரசியல் கட்சி தலைவரோடு எனக்கு தொடர்பு கிடையாது. அப்ப என்ன சொல்றா? அரசியல் கட்சி தலைவர் என்கின்ற முறையோடு எனக்கு விஜய் கிட்ட தொடர்பு இல்லை. தமிழக வெட்டு கழகம் இல்ல திரிஷா வெட்டு கழகம் அதோடு எனக்கு தொடர்பு இல்லை. விஜய் என்கின்ற அந்த மனிதனோட நாசநாயகன், அவனோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது, அவனுக்கு என்னோட தொடர்பு இருக்கிறது. இப்ப சொல்ல வேண்டியதானே திரிஷா? இப்ப சொல்ல வேண்டியதானே?
எனக்கும் விஜய்க்கு எந்த தொடர்பு இல்லை. ஜஸ்ட் வி போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ அண்ட் ஆக்டர் விஜய் வி போத் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். வி ஹவ் ஆக்டட் இன் மெனி மோர் ஃபிலிம்ஸ். ஸோ வி ஆர் எ குட் ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் ஆல். இதை நீங்க திசை திருப்பி, நாங்கள் நடிகர்கள், நாங்கள் நண்பர்கள் ஒன்னா ஃப்ளைட்ல போவோம், நாங்கள் நண்பர்கள் நாங்கள் ஒன்னா ஃப்ளைட்ல போவோம், நாங்கள் நண்பர்கள் ஒன்னா தண்ணி அடிப்போம், நாங்கள் நண்பர்கள் ஒன்னா ட்ரக் எடுப்போம். அதுக்கு பதிலாக இவன் என்ன சொல்றான் நேற்று ட்விட்டர்ல, அதுக்கு பதிலாக என்ன சொல்றான்னா, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக செயல்படுவோம், தன்னம்பிக்கையோடு ஒற்றுமையாக இருப்போம். நல்ல ஒற்றுமையா இருங்க. சங்கீதாக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. இப்போ நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இதெல்லாம் நம்ம சேனல்ல நிறைய பேசலாம். இப்போ திமுக தான் பழி போடுது, திரிஷாக்கு அவருக்கு எந்த தொடர்பு இல்லை, திமுக தான் பழி போடுதுன்னு தற்கூரிங்க தமிழக வெட்டு கழக பொறுக்கி புறம்போக்கு நாதாரி பசங்க சொல்றீங்களாடா? டேய் ஏண்டா இவ்வளோ பிரச்சனை ஓடி இருக்குது, டைவர்ஸ் கேட்டு இவன் என்னென்ன டார்ச்சர் பண்றான்னு அவன் பொண்டாட்டி திருமதி சங்கீதா கோர்ட்ல பெட்டிஷன் கொடுத்தா, செங்கல்பட்டு கோர்ட்ல இவ்வளோ நடந்து 2 நாளைக்கு முன்னால, யாரு 2 நாளைக்கு முன்னால இவளும் அவனும் திரிஷாவும் இந்த பொம்பளை பொறுக்கி குடிகாரன் விஜயும் 2 பேரும் ஏஜிஎஸ் கல்யாணத்துக்கு போறாங்க. ஏஜிஎஸ் ஒரு மிகப்பெரிய நிறுவனம், சினிமா கம்பெனி, அது இதுன்னு அவங்களுக்கு இல்லாத தொழில் கிடையாது. இவன் போறானா எப்படிப்பட்ட கல்யாணத்துக்கு போவான்? ஒரு பெரிய குடும்பம், ஒரு பெரிய குடும்பம், அது ஒரு பெரிய குடும்பம். அந்த கல்யாணத்துக்கு இவனுக்கு போறாங்க. எப்படி போறாங்க? திரிஷாவும் விஜயும் ஒரே கார்ல போறாங்க. இவன் அவ கையை பிடிக்க, அவ இவன் கையை பிடிக்க கல்யாணத்துக்கு போய் 2 பேரும், சங்கீதா விஜய் கூட இவ்வளவு நெருக்கமா நின்னாங்களான்னு தெரியாது, சங்கீதா விஜய் கூட இவ்வளவு நெருக்கமா நின்னாங்களான்னு தெரியாது. அவ்வளவு நெருக்கமா நின்று போட்டோ எடுத்துன்னு இவகராப்பா பத்தினி உத்தமி, என்னடா டேஸ்ட் இல்லை விஜய், அவளுக்கு வயசாகி போச்சுடா, 45 வயசு என்ன அவளுக்கு, சப்பி போட்ட மாங்கா கொட்ட மாதிரி ஆயிட்டா, அரை கேள்விடாவோ, செல்ஃபி எடுக்கிறாவ போய். இதுக்கு என்னங்க பதில் சொல்றீங்க? இப்ப திமுக அமைச்சிச்சா, திமுக அமைச்சிச்சா, ஏமா திரிஷா உன்னை வச்சு அரசியல் பண்ணுகிறோம், இந்த கல்யாணத்துக்கு இவன் கூட போ, கையை பிடிச்சின்னு போ, செல்ஃபி எடு, வாய்ப்பு இருந்தா அந்த கல்யாண பொண்ணு முன்னால ஒரு பெட்டை போட்டு 2 பேரும் செயல்படுங்க, இதை வச்சு நாங்க என்ன அரசியல் பண்றோன்னு திரிஷாவையும் விஜயையும் திமுக அமைச்சிச்சா ஏஜிஎஸ் உடைய இல்ல கல்யாணத்துக்கு? இவ்வளவு நடந்த அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு போறானா, டே என் மயிறு அவன் என்னடா புடுங்க முடியும்? ஒரு பைத்தியக்கார கூட்டம் என் பின்னால் இருக்குதான்றான், ஒரு பைத்தியக்கார கூட்டம் என் பின்னால் இருக்குது. என்னை பார்த்து என்னுடைய அழகிலையும் பார்த்து மயங்கி போய் காம உணர்ச்சியோடு என்னை குறித்து பேட்டி தராளே, தரா இல்ல பேட்டி, என் புருஷன் கூட விஜய் தான் படிக்கும் கேன்றா, நான் விஜய் கூட கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கோ, என் புருஷன் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டான்றா, இன்னொருத்தி 2 அப்பான்றா, இன்னொருத்தி அக்காவும் இருப்போம், தங்கச்சியா இருப்போம், பொண்டாட்டியா இருப்போன்றா, இன்னொருத்தி குழந்தை ஹாஸ்பிட்டல் செத்து போச்சு இருந்தாலும் விஜய் தான் வேணும்னுவா, இன்னொருத்தி நான் எக்ஸாமுக்கு போல எக்ஸாம் ஃபைன் ஆனாலும் எனக்கு விஜய் தான் வேணும்னுவா, இன்னொருத்தி எனக்கு ஓட்டு போடலாம், குடும்பத்துக்கு 9 ஓட்டுல நான் ஓட்டு போட 8 ஓட்டுக்கு விஷம் வச்சு சாவிடுவா. ஐ லவ் விஜய், ஐ லவ் விஜய். அவன் பணம் காசுக்கிறவனா எத்தனோ பேர் கட்டுன்னு போறான், பெருக்கிறவன் 10 பொண்டாட்டிக்குது, காவா கழுவி விடுறவனுக்கு 10 பொண்டாட்டிக்குது, அவ 10 புருஷன் வச்சிருக்கிறா, எங்கள்கிட்ட காசு பணக்குது, நாங்க எத்தனை பேர்னா வச்சுக்கோம், எத்தனை பேர்னா சுத்துவோம், நீங்க என்ன கேட்கறதுக்கு? 1000 தான் எங்களுக்கு விஜய் தான் தலைவர் எல்லாம் பேசுறாளுங்களே. இந்த கூட்டத்துல என்ன சொல்றீங்க? இப்படிப்பட்ட கூட்டத்தான் சொன்ன காம கூட்டம்னு சொல்லி யார் என்ன பண்ண 2வது இந்த மாதிரி கூட்டம் பின்னால இருக்குது. நான் அப்படிதாடா இவ கூட சுத்துவேன், என் பொண்டாட்டி டைவர்ஸ் கேட்டா. இது ஒரு தமிழ் கலாச்சாரத்துக்கு விரோதமானதா இல்லையா? நீதிமன்றத்துக்கு இல்லீகலா, நீதிமன்றத்துல இல்லீகலா என் புருஷன் இன்னொரு குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னா அப்படிதான் நடத்துனேன், அதை கேட்கறது யாருன்னு ஒரு பெண் குலத்தை அவமானப்படுத்துறானா இல்லையா இந்த பொம்பளை பொறுக்கி விஜய்? அப்புறம் எங்கடா திமுக மீது பழி தூக்கி போடுற புறம்போக்கு பையன, திமுக மீது பழி போடுற? எங்களை பத்தி பேச உனக்கு என்னடா தகுதிக்குது? அவங்க அப்பாவுக்கு செலவைக்கிறேன்னு சொன்னாங்களே, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்கறான். பாஸ்டட் பிம்ப் விஜய் கலைஞர் செலவைக்கிறத பத்தி பேசுறான், கலைஞருக்கு செலவைக்கிறத பத்தி பேசுறான். அவன் சீமான் பேசினிருந்தான், கலைஞர் சிலை ஒடிப்பேன், சமாதி ஒடிப்பேன். இப்ப அவனே சொல்றான் திமுக தான் ஆட்சிக்கிறோம், ஐஎன்டிஏ கூட்டணிக்கு தலைமை தாங்கிற தகுதி படைத்த ஒரே கட்சி கலைஞர் மகன் திரு ஸ்டாலினுக்கு உண்டுன்னு சொல்றான். எங்களை எதிர்த்தவன் யார் இந்த மண்ணுல வாழ்ந்ததா வரலாறு இல்லை, அரசியல வாழ்ந்தா வரலாறு இல்லை. இந்த கல்யாணம் இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது அவங்க கையோட கை கோத்து கல்யாணத்துக்கு போயிட்டு வரானா, அப்ப என்ன அர்த்தம்? எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படல, ஏன்னா ஒரு பைத்தியக்கார கூட்டம் என் பின்னால் இருக்குதுன்றான். இவனை செருப்புல அடிக்கலாமா வானவா? திமுக மீது பழித்துக்கு போடுறான். ஏண்டா நான் தமிழக வெட்டு கழக தற்கூரி பொறுக்கி பசங்களுக்காக அவன் பொண்டாட்டி பக்கத்துல படுக்கணும் எப்படி திமுக காரணம்? நாங்க என்ன கூண்டு போய் பெட்டு போட்டு படுக்க வச்சு வழக்கா பிடிக்க முடியும் செயல்படுறான்னு சொல்றதுக்கு? இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். எவ்வளவு ஒரு அகங்கார பிடிச்ச திமிர் பிடிச்ச ஒரு பரதேசினாய், எவனோ எழுதி கொடுத்துட்டு படிச்சுட்டு போற பரதேசினாய் இவன் திமுக பத்தி பேசுறான்.
திரிஷா கூட இவன் கல்யாணத்துக்கு போனது பிரச்சனை கிடையாது. இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது போயிட்டு அவன் என்ன சொல்ல வரான், அவன் மெசேஜ் என்ன? அப்படிதான்டா நான் போவேன், இன்னைக்கு இவ கூட போவேன், நாளைக்கு இன்னொத்தி கூட போவேன், இன்னொத்தி கூட போவேன். அதை கேட்கறது நீ யாரா? என்ன நம்பி பைத்தியக்கார கூட்டங்குது. நான் தான் அடுத்த சிஎம் பண்றான். கொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த தெரியாதவன் நான் தான் அடுத்த சிஎம் பண்றான். ஒரு பொம்பளை பொறுக்கி அவனை செருப்புல அடிக்கலாமா வேணாவா? இதை மக்கள் யோசிக்கணும். நன்றி, வணக்கம். நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன்.